வணக்கம். தாயின் கருவறையில் இருந்தபடியே போர் செய்யும் முறைகளை கற்றுக்கொண்ட அபிமன்யுவின் கதையை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பலராமன், கண்ணன் ஆகியோரின் தங்கை சுபத்ரா, அர்ஜுனனின் மனைவி. சுபத்ரா கர்ப்பமாக இருந்த நேரத்தில் அண்ணன் கண்ணனிடம் போர் முறைகளை பற்றி கேட்டாள். கண்ணன் சொல்ல ஆரம்பித்தார். எப்படியெல்லாம் போரில் யூகங்கள் வகுக்கப்படும், அதிலிருந்து எப்படியெல்லாம் வீரர்கள் தப்புவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவரது விளக்கம் சுபத்ராவுக்கு போர் அடித்துவிட்டது போலும். கொட்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். ஆனால் சத்தம் மட்டும் வந்து கொண்டே இருந்தது. சுபத்ராவின் வயிற்றில் இருந்த குழந்தைதான் அது. போர் முறைகளை பற்றி கவனமாக கேட்டுக்கொண்டே கொட்டியது. கண்ணன் அப்போது சக்கர வியூகம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அதை அமைக்கும் விதத்தை சொல்லி முடித்த அவர் தங்கையை கவனித்தார். தங்கை அயர்ந்து உறங்கிவிட்டதை பார்த்து எழுந்துவிட்டார். சக்கர வியூகத்தில் இருந்து தப்பிக்கும் வழியை சொல்வதற்குள் தங்கை தூங்கிவிட்டதால் கண்ணன் பாதியில் முடித்துவிட்டார். கருவில் இருக்கும்போதே வீரக்கதை கேட்ட அந்த குழந்தைதான் அபிமன்யு. அவன் பிறந்ததும் பலராமனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு சுந்தரி என பெயர் சூட்டினர். அவள் அழகில் சிறந்து விளங்கினாள். இருவரும் வளர்ந்ததும் திருமணம் செய்து வைத்து விடுவோம் என பேசி முடித்தனர். ஆண்டுகள் கடந்தன. அபிமன்யு தன் மாமா பலராமனிடம் வித்தைகள் பல கற்றான். இதற்கிடையில் அபிமன்யுவின் தந்தை அர்ஜுனன் நாடிழந்து வனவாசம் சென்றுவிட்டான். சுபத்ரா தனியாக இருந்ததால் அபிமன்யு தாய்க்கு துணையாக சென்றுவிட்டான். இளம் பருவத்திலேயே திருமணம் பேசி முடித்ததால் அபிமன்யு மீது சுந்தரி தீரா காதல் கொண்டிருந்தாள். சுந்தரிக்கு மணமுடிக்க ஏற்பாடானது. இந்த நிலையில் சகுனி துரியோதனிடம் ஒரு யோசனை சொன்னான். துரியோதனா, பலராமன் நம் பக்கம் இருப்பது எப்போதுமே நல்லது. அவனது உறவு நிலையாக இருக்க வேண்டுமானால் உனது மகன் லக்குவனுக்கு பலராமனின் மகள் சுந்தரியை மணமுடித்துவிடு, உறவு பலப்படும் என்றான். துரியோதனனுக்கு இந்த யோசனை நல்லதாக தெரிந்தது. பலராமனுக்கு ஓலை அனுப்பினான். பலராமனுக்கு பெரும் மகிழ்ச்சி. துரியோதன மகாராஜா பாண்டவர்களின் ராஜ்யத்தையும் வெற்றி கொண்டு பரந்த நிலப்பரப்பை வைத்திருக்கிறார். அவரது வீட்டில் நீ வாழ்ந்தால் மிகுந்த செல்வ செழிப்புடன் இருப்பாய் என மகளுக்கு அறிவுரை கூறினார். மகளால் தந்தையை எதிர்த்து பேச முடியவில்லை. ஆனால் அழுகை பீரிட தன் சித்தப்பா கண்ணனிடம் புகார் சொன்னாள். பாருங்கள் சித்தப்பா, உங்கள் அண்ணன் செய்வது நியாயமா? அபிமன்யுவுக்கும் எனக்கும் காதல் வளர காரணமாக இருந்துவிட்டு இப்படி செய்யலாமா என்றாள். கண்ணனும் அண்ணனிடம் பேசி பார்த்தார். அண்ணன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏற்கனவே நம் தங்கையை கட்டி கொடுத்துவிட்டு அவள் கணவனுடன் வாழ இயலாமல் கஷ்டப்படுவது போதாதா? இன்னும் நம் மகளை வேறு அந்த குடும்பத்தில் திருமணம் செய்விக்க வேண்டுமா? அங்கே பொருள் இல்லையே. மகள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் சிரமப்பட வேண்டுமா? சிறு வயதில் விளையாட்டாக பேசியதை எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. நீ கௌரவர்களை வரவேற்கும் ஏற்பாட்டை செய் என கண்ணனை விரட்டிவிட்டார் பலராமன். கண்ணன் அண்ணனை எதிர்த்து பேச முடியாமல் போய்விட்டார். சுந்தரி நேரடியாக ஒரு ஓலையை அபிமன்யுவுக்கு அனுப்பிவிட்டாள். அபிமன்யு ஆத்திரம் கொண்டான். சுபத்ராவால் இதை நம்ப முடியவில்லை. நேரடியாக அண்ணன் வீட்டுக்கு சென்று நியாயம் கேட்பதற்காக மகனுடன் புறப்பட்டாள். செல்லும் வழியில் அவளுக்கு கடும் சோர்வு ஏற்பட்டது. தாயும் மகனும் காட்டில் ரதத்தை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்தனர். அப்போது ஒரு அரக்கன் அங்கு வந்தான். அவன் தனது காட்டில் அனுமதியின்றி தங்கிய அபிமன்யுவை எதிர்த்தான். அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. அவன் அபிமன்யுவை கொன்றுவிட்டான். சுபத்ரா துடித்தாள். அவளது அழுகுரல் கேட்டு வனதேவதை அங்கு தோன்றினாள். அவள் ஒரு மந்திரத்தை உபதேசித்தாள். அதை சொல்லி மகனின் கன்னத்தில் வருடினாள் சுபத்ரா. அபிமன்யு உயிர் பெற்று எழுந்தான். எழுந்த வேகத்தில் தன்னுடன் போராடிய கடோத்கஜனையும் அவனை சேர்ந்த வீரர்களையும் கொன்றுவிட்டான். இதை கேள்விப்பட்டு கடோத்கஜனின் தாயார் அங்கு ஓடி வந்து அரற்றினாள். மகனே, நீ இறந்த விபரத்தை உன் தந்தை பீமனிடம் எப்படி சொல்வேன் என்று புலம்பினாள். அதன் பிறகுதான் இறந்தது பீமனின் மகன் என்பது தெரிந்தது. இறந்தது தனது சகோதரன் என்பதை அதன் பிறகே அபிமன்யு தெரிந்து கொண்டான். சுபத்ரா மனமிறங்கி வனதேவதை சொல்லி தந்த மந்திரத்தை சொல்லி கடோத்கஜனையும் மற்றவர்களையும் எழுப்பினாள். நடந்ததை அறிந்த கடோத்கஜன் மகிழ்ந்து தம்பி அபிமன்யுவுக்கு உதவ முன்வந்தான். அவர்களை காட்டிலேயே இருக்க சொல்லிவிட்டு பெண் வேடம் பூண்டு பலராமனின் நாட்டுக்குள் சென்றான். அவனும் அவனோடு உருமாறி வந்த பெண்களும் அரண்மனைக்குள் மாப்பிள்ளை வீட்டார் என சொல்லி புகுந்தனர். அங்கு சென்றதும் அவன் சுந்தரி போல் உருவத்தை மாற்றிக்கொண்டு முகூர்த்த சமயத்தில் மாப்பிள்ளை லக்குவன் பக்கத்தில் அமர்ந்தான். அவன் தாலி கட்ட வரும்போது தனது அரக்க உருவத்தை காட்டினான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்குள் சுந்தரியை வான்வழி தூக்கி சென்றான் கடோத்கஜன். அதற்குள் கண்ணனும் பலராமனுக்கு தெரியாமல் காட்டிற்கு வந்தார். அபிமன்யுவுக்கும் சுந்தரிக்கும் அங்கேயே திருமணம் நடந்தது. இருவரும் பின்பு பலராமனை சந்தித்து ஆசி பெற்றனர்.
முதலில் கோபப்பட்டாலும் பின்பு சமாதானமாகி விட்டார் அவர். இதன் பிறகே குருஷேத்திர யுத்தம் நடந்தது. தர்மரை எப்படியும் சிறைப்பிடிப்பேன் என துரோணர் சபதம் எடுத்தார். இதற்காக பாண்டவர்களை அவரிடமிருந்து பிரித்து வெவ்வேறு இடத்திற்கு கூட்டி சென்று விட்டால் அவரை பிடிப்பது எளிதாகும் என திட்டமிடப்பட்டது. அதன்படியே திட்டத்தையும் செயல்படுத்தினார்கள். பல்வேறு திசைகளிலிருந்து படைகள் பாய்ந்து வந்தன. அவர்கள் எல்லோரையும் தடுக்க திசைக்கு ஒருவராக எல்லோரும் பிரிந்தனர். தர்மர் தனித்து நின்றபோது அபிமன்யு மட்டுமே பெரியப்பாவுக்கு பாதுகாப்பாக நின்றான். அவன் இளைஞன்தானே என்று யாரும் கண்டுகொள்ளாமல் தர்மரை நெருங்கினர். ஆனால் அவனது வீரத்தின் முன் யாரும் நிற்க முடியவில்லை. இதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சக்கரவியூகம் அமைத்தால் மட்டுமே அவனை பிடிக்க முடியும் என்ற நிலைமை வந்தது. சக்கரவியூகத்தையும் உடைத்த அபிமன்யு கடுமையாக போரிட்டான். பலரை அம்பெய்து கொன்றான். சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே நுழையும் ரகசியம்தான் அபிமன்யுவுக்கு தெரியும். வெளியே வரும் புத்தி தெரியாது என்பதால் அதில் இருந்து அவனை பாதுகாப்பாக வெளியே மீட்டு வருவதற்கு உதவியாக வந்திருந்தான் பீமன். ஆனால் உள்ளே நுழைந்துவிட்ட அபிமன்யு ஒரு கட்டத்தில் அங்கேயே சிக்கிக்கொண்டான். பீமனின் பக்கபலம் அவனுக்கு கிடைக்கவில்லை. போர்க்களத்தில் ஜெயந்திரதன் செய்த மாய வேலைகளே அதற்கு காரணம். துரோணர் விட்ட அம்பு அபிமன்யுவின் தேர்கொடியை அறுத்தது. கர்ணனின் அம்பு தேர் சக்கரத்தை முறித்தது. துரியோதனின் ஆயுதம் தேர்ப்பாகனை கொன்றது. சகுனியின் பானம் அபிமன்யுவின் வில்லை முறித்தது. துச்சாதனின் அம்பு அபிமன்யுவை தேரிலிருந்து கீழே தள்ளியது. ஜெயந்திரதனின் பானம் அபிமன்யுவின் கரத்தை கிழித்தது. உடம்பெல்லாம் புண்ணாகி குருதி ஒழுக நிராயுதபாணியாக நின்றான் அபிமன்யு. எனினும் அதர்ம யுத்தம் புரிந்த கௌரவர்களைக் கண்டு அவன் சிறிதும் அஞ்சவில்லை. தொடர்ந்து போரிட்டான். அப்போது துச்சாதனின் மகன் கோலை போல பின்னாலிருந்து தன் கதையால் அபிமன்யுவின் தலையில் ஓங்கி அடித்தான். சுருண்டு விழுந்தவன் எழுந்து விடுவானோ என்ற பயத்தில் மற்ற மகாரதர்கள் தங்கள் ஆயுதங்களால் வலிமையாக தாக்கி அபிமன்யுவின் உடலில் அடையாள சின்னமிட்டனர். உடல் உருக்குலைந்தாலும் உறுதி குலையாத பொலிவோடு அபிமன்யு தரையில் சாய்ந்தான். இல்லை, அவன் சாகவில்லை. என்றும் 16 வயது என சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மார்க்கண்டேயன் போல் இவனும் ஒரு இதிகாச நாயகனானான். சொர்க்கம் அவன் ஆன்மாவை வரவேற்றது. களத்தில் மகன் இறந்தது தெரியாமல் தான் வெற்றி பெற்ற பெருமிதத்துடன் திரும்பிக் கொண்டிருந்தான் அர்ஜுனன். வழியில் அவன் கண்ட காட்சி ஒன்று அவனை திடுக்கிட வைத்தது. அக்னியை வளர்த்து அதற்குள் விழுந்து உயிர் தியாகம் செய்ய தயாராக இருந்தான் அந்தணன் ஒருவன். ஸ்ரீகண்ணனிடம் ரதத்தை நிறுத்த சொல்லி அந்தணன் அக்னியில் விழாவண்ணம் தடுத்தான் அர்ஜுனன். ஐயா, என் ஒரே மகன் இன்று போரில் உயிர் துறந்து விட்டான். இனி நான் வாழ்ந்து என்ன பயன்? என்னை சாக விடுங்கள் என்று கெஞ்சினான் அந்தணன். பெரியவரே, ஆத்மஹத்தை செய்வது எவ்வளவு பெரிய பாவம்! தங்கள் மகன் போரிலே இறந்தான் என்றால் அவன் வீர சொர்க்கம் அல்லவா அடைந்திருப்பான். அதனை எண்ணி பெருமைப்படாமல் இப்படி கோலை போல் தற்கொலைக்கு முயல்வது அறிவீனம் அல்லவா என்றான் அர்ஜுனன். தத்துவம் சொல்வது எளிதையா, தங்களுக்கு இதுபோல் நேர்ந்தால் அப்போது தெரியும் என்றான் அந்தணன். அதை கேட்டதும் அர்ஜுனன் உணர்ச்சி வசப்பட்டவனாக, என் மகனை போர்க்களத்தில் இழக்க நேரிட்டால் கூட தங்களைப் போல் கோழையாக தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். என் மகனின் மரணத்துக்கு காரணமான எதிரிகளுடன் போரிட்டு வென்று அவர்களை அழித்து அவன் ஆத்மா சாந்தி பெறச் செய்வேன். இது வெறும் வார்த்தையல்ல, நான் சொன்னதை செய்யும் சத்திரியன், சத்தியம் தவறாதவன். நான் சொல்வதை கேளுங்கள், தற்கொலை எண்ணத்தை விட்டுச் செல்லுங்கள் என்று உறுதி குலையாத குரலில் பேசினான். அந்தணனும் ஆறுதலடைந்து, என் மகனை நேரில் வந்து வேண்டுவது போல் இருக்கிறதப்பா, என் உயிர் காத்த நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விட்டு சென்றான். அர்ஜுனனின் ரதம் பாசறையை நோக்கி விரைந்தது. அன்றைய யுத்தம் என்னவாக இருக்கும் என்று அர்ஜுனன் ஊகிக்கும் முன்பே பாண்டவ வீரர்களில் சிலர் ஓடிவந்து கண்ணீரும் கம்பளையுமாக அபிமன்யுவின் மரண செய்தியை கூறினர். அதை கேட்டதும் அர்ஜுனனின் சித்தம் கலங்கி வெட்டப்பட்ட மரம் போல் தேரிலிருந்து சாய்ந்தான். அபிமன்யு அபிமன்யு என வெறிப்பிடித்தவன் போல் தன் மகனின் சடலத்தை தேடி ஓடினான். அபிமன்யுவின் உடலின் மீது விழுந்து அழுது புலம்பினான். தன் அம்பார துணியிலிருந்து அஸ்திரம் ஒன்றை உருவி எடுத்து அதனை தன் மார்பிலே பாய்ச்சி மரணத்தை தழுவி மகனுடன் கலந்து ஆயந்தமானான். அப்போது எதிரே நின்றான் சற்று நேரத்துக்கு முன் அர்ஜுனனால் காப்பாற்றப்பட்ட அந்த அந்தணன். ஓஹோ, சத்திரிய தர்மம் இவ்வளவுதானா? உபதேசமும் தத்துவமும் பிறருக்குத்தானா? கொடுத்த வாக்கை சில வினாடிக்குள்ளேயே மீறுவது தர்மமா என்று நகைத்தான். அந்த அந்தணனின் சொல் அம்புகள் தைத்ததும் அர்ஜுனனின் கையில் இருந்த வில்லம்பு கீழே விழுந்தது. தன் உயிரை காப்பதற்காக தன் தந்தையான இந்திரனையே அந்தணனாக உருக்கொண்டு வர செய்து இந்த நாடகத்தை ஸ்ரீகண்ணன் தான் நடத்தியிருக்கிறான் என்பதை அறியாத அர்ஜுனன் துயரம் தாங்காமல் கிருஷ்ணா என்று கதறி மயங்கினான். பின்னர் கண்ணனின் காக்கும் கரங்களின் ஸ்பரிசம் பட்டு அர்ஜுனன் மீண்டும் சுயநினைவு பெற்றான்.
என் மைந்தன் அபிமன்யுவின் மரணத்துக்கு காரணமான சத்துருவை இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள் அழித்து விடுகிறேன். தவறினால் இன்று அஸ்தமனமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன். இது கண்ணன் மீது ஆணை என்று சபதம் செய்தான். மகனின் மரணத்துக்கு ஜெயந்திரதனே காரணம். பீமனும் மற்ற சகோதரர்களும் அபிமன்யுவுக்கு உதவியாக வர இயலாதவாறு தடுத்தது அவனே என்று தெரிந்ததும் அர்ஜுனன் முகத்தில் கோபக்கனி பொங்கியது. கிருஷ்ணா, ஜெயந்திரதன் எங்கிருக்கிறானோ அங்கே தேரை செலுத்து என்றான். அர்ஜுனன் சபதம் கௌரவர்கள் காதுக்கு எட்டியது. சூரியாஸ்தமனம் வரை ஜெயந்திரதனை மறைத்து வைத்து காப்பாற்றிவிட்டால் அப்புறம் அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்வான். குருஷேத்திர போர் முடிந்துவிடும். பாண்டவர்களை 2வது வனவாசம் செய்ய துரத்திவிடலாம் என்று மனக்கோட்டை கட்டினான் துரியோதனன். எனவே எவரும் அறியாத மலைக்குகை ஒன்றில் ஜெயந்திரதனை தகுந்த பாதுகாப்போடு மறைத்து வைத்து விட்டான். கண்ணன் தேரை செலுத்தி கலைத்து விட்டான். அர்ஜுனன் ஜெயந்திரதனை தேடி காணாமல் நம்பிக்கை இழந்தான். கதிரவன் மேற்கு திசையில் தன் பயணத்தை முடித்து கொண்டிருந்தான். திடீரென மேல்வானில் இருள் சூழ ஆரம்பித்தது. கதிரவன் மறைந்து விட்டான். அர்ஜுனன் முயற்சி தோற்றது. பாண்டவர்கள் பதறினர். கண்ணனின் பாதங்களில் விழுந்து கதறினர். என்னால் என்ன செய்ய முடியும்? விதியின் வலிமை எப்படி என்பது போல் மௌனம் சாதித்தான் கண்ணன். தன் சபதத்தை நிறைவேற்ற ஆயந்தமானான் அர்ஜுனன். அக்னி வளர்க்கப்பட்டது. எடுத்த சபதத்தின்படி அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்ய தயாரானான். அவன் அக்னியில் இறங்கி அழியப் போவதைக் காண ஜெயந்திரதனும் ஆவலோடு மறைவிடத்தில் இருந்து வெளியே வந்தான். கௌரவர்களின் கூட்டத்தில் ஒருவனாக மலைமுகட்டில் நின்று கொண்டான். அர்ஜுனன் அக்னியை வலம் வந்தான். கண்ணன் பாதங்களை வணங்கினான். அப்போது கண்ணன், அர்ஜுனா, காண்டீபத்தை உன் கையில் ஏந்தி நானேற்றிய வண்ணமே அக்னி பிரவேசம் செய். முடியுமானால் தலைகளை கொய்து நினைத்த இடத்துக்கு கொண்டு போகும் வல்லமை வாய்ந்த அஸ்திரம் ஒன்றையும் வில்லில் தொடுத்து கொண்டே அக்னியை வலம் வா என்றான். அர்ஜுனனும் கிருஷ்ணனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவ்வாறே செய்தான். திடீரென மேல்வானிலே பிரகாசமான வெளிச்சம் ஒன்று தோன்றியது. ஆம், உண்மையில் அப்போது அஸ்தமனமாகவில்லை. சூரியன் தற்காலிகமாக மறைக்கப்பட்டிருந்தான். கண்ணன் தன் சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து வைத்திருந்தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டனர். வியப்படைந்து மேல்வானை நோக்கினான் அர்ஜுனன். பேரொளியுடன் சூரியன் தரிசனம் தந்தான். சுதர்சன சக்கரம் நகர்ந்ததும் இருளெனும் மாயை மறைந்து மேற்கு திசையில் வானம் சிவப்பொளியை வீசிக்கொண்டிருந்தது. அர்ஜுனன் கண்களில் தூரத்தில் குன்றின் மீது நின்று கொண்டிருந்த ஜெயந்திரதன் தென்பட்டான். அர்ஜுனா, அதோ ஜெயந்திரதன். அவன் தலையை கொய்து வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கும் அவன் தந்தை விருச்சத்திரன் என்ற முனிவரின் மடியில் விழச்சை என்று ஆணையிட்டான் கண்ணன். கண்ணிமைக்கும் நேரத்தில் காண்டீபத்திலிருந்து கணை புறப்பட்டது. அது ஜெயந்திரதன் தலையை கொய்து விண்ணிலே தூக்கி சென்று வனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த விருச்சத்திரன் மடியில் போட்டது. தன் தவத்தை யாரோ களைப்பதாக எண்ணி மடியில் விழுந்த தலையை தரையில் தள்ளினான் விருச்சத்திரன். உடனே விருச்சத்திரன் தலை சுக்குநூறாக வெடித்தது. தன் மகன் ஜெயந்திரதன் தலையை எவன் தரையில் விழச் செய்கிறானோ அவன் தலை சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான் விருச்சத்திரன். அவன் வரமே அவனையும் அவன் மகனையும் சேர்த்து அழித்துவிட்டது. பாண்டவர்களின் கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. கண்ணனை அர்ஜுனன் நெஞ்சார தழுவிக்கொண்டான். 18 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து செயற்கரிய செயல்கள் புரிந்து சொர்க்கம் பெற விரும்பி வரம் பெற்று ஜனித்தவன் அபிமன்யு. அவன் மரணத்தை வென்ற மாவீரன். மகாபாரதத்தில் ஒரு மார்க்கண்டேயன் அவன் என்று கூறி பாண்டவர்களை சமாதானப்படுத்தினான் கண்ணன். நன்றி.